ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரிமோட் பின்னாடி வச்சுக்கிறோம். ஓகே, கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் ஆச்சு வீடியோ போட்டு. 4 மாதம். 4 மாதம் சரியா. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு வீடியோ எடிட்டிங்கில் இருக்குது. 2 மாதம் எடிட்டிங்கில் இருக்குது. கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கொடுங்க, 1 வருஷம் செட்டு கொடுப்பது வீடியோ. பெய்ட் எடிட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, கவலைப்படாதீங்க. ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து புது வீடியோ 3 பேர் சேர்ந்து செய்கிற மாரி ஒரு வீடியோ, லைக் பொட்காஸ்ட் மாரி. பார்க்க போனால் ஒரு பொட்காஸ்ட் மாரிலா. ஓகே, அந்த வீடியோவில் வந்து நான் இருக்கேன், அதுக்கப்புறம் அர்விஷ் அவரோட அண்ணன். ஆமாம், அர்விஷ் அண்ணன், அதுக்கப்புறம் சஞ்சிதா அவரோட அக்கா. ஆமாம், என்னோட அக்கா. அண்ணனும் அக்காவும் சேர்ந்து நானும் சேர்ந்து வந்து இந்த கண்டென்ட் செய்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்காஸ்ட் மாரி எபிசோட் மாரி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் வந்து சேர்ந்து இன்னும் நிறைய கண்டென்ட்க்கு வந்து பிளான் போட்டுட்டோம். இன்னும் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுறது தான் வேலை. சரியா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, பேய் கதை பற்றி பேச போகிறோம். பேய் கதை வந்து பிளேஸை பற்றி பேச போகிறோம், வெறும் கதை இல்லை. அது மலேசியாவில் இருக்கிற பிளேஸ் பற்றி பேச போகிறோம். பிளேஸை பற்றி பேச போகிறோம், வெறும் கதை இல்லை. அது மலேசியாவில் இருக்கிற பிளேஸ் பற்றி பேச போகிறோம். ஓ சாமி, வேற ஏய் கூண்டு போங்க பற்றி பேச முடியும் இல்லை. ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, ஹைலைட் டவர் பற்றி. ஆமாம், ஸ்லாங்கூரில் இருக்கிற இல்லை இருக்கா இல்லையா? இருக்கு. உள்ள ஐலண்ட் டவர் அது. ஆனா இப்ப வந்து அபர்டன் ஆயிடுச்சு. அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேயா? ஸோ வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எப்படி எடுத்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, நம்மளோட நண்பர் சச்சிதிலேருந்து கேட்டு கஷ்டப்பட்டு தேடி நாங்கள் எடுத்து இது வந்து சொல்கிறோம். வெள்ளத்துக்கு போய் சேரும் நம்புறேன். கதை தேடுறதுக்கு நாங்கள் 1.5 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க, 1.5 மணி நேரம் சும்மா இல்லை. அதுக்கப்புறம் வீடியோ செட் பண்ணி, கேமரா செட் பண்ணி, ஆங்கிள் செட். சரிங்க, வீடியோக்குள்ள போயிடலாமா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. முதல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவார் ஹிஸ்டரிலாம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போன. ஓகே ஆரம்பிப்போம். ஓகே, இந்த இடம் வந்து இந்த இடத்தோட பேர் வந்து ஐலண்ட் டவர். இந்த இடம் வந்து ஸ்லாங்கூரில் ஒரு இடத்துல இருக்கு. வந்து 1970 ஆரம்பிச்சு 1980 கட்டி முடிச்சிருக்காங்க. எங்கன்னா ஊலு கிளைங்கில். கரெக்டு தான், ஊலு கிளைங் ஸ்லாங்கூரில். அதுக்கப்புறம் வந்து டெக்கட் கோலாலும்பூரில் இது கட்டியிருக்காங்க. இதில் வந்து இதில் இதுதான் ஐலண்ட் டவர் வந்து மொத்தம் 3 பிளாக் இருக்குது. பிளாக்ஸ் 1, பிளாக் 2, பிளாக் 3ன்னு 3 பிளாக் இருக்குது. அது வந்து காவாசானில் அங்கே புக்கிட்டில் இருக்குது. எப்படின்னா எப்படி சொல்கிறது, அது மலை பிரதேசம். அதோட எப்படி சொல்றதுன்னா பிரச்சனை வந்து அவர் சொல்லுவாரு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. பிரச்சனை வந்து இருங்க, அப்படி போ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஓகே, பிரச்சனை வந்து இதெல்லாம் என்ன சொல்லிட்டாருங்களா? ஓகே, பிரச்சனை வந்து இந்த பில்டிங் வந்து கட்டின விதம். இந்த பில்டிங் வந்து ஆக்சுவலி வந்து கட்டுறப்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது,
உங்களுக்கு தெரியும் மலை இடம்னா மலையில் இருக்கிற இடம்னா அந்த மழை பெய்யும். அதுக்கப்புறம் வந்து மலையில் இருக்கிற இடத்துல தான் ரொம்ப மண் சரிவு ஏற்படும். ஏன்னா வந்து மலையிலேருந்து தான் நம்ம மரத்தை எடுப்போம். நம்ம கீழேருந்து எடுக்கிறத விட மலையிலேருந்து எடுக்கிறது தான் அதிகம். ஸோ அதனால் வந்து ஹெவி ரெயின், அதுக்கப்புறம் அந்த மண் இருக்குல்ல, அந்த மழையினால வந்து இதாகி என்ன சொல்லுவாங்க, ஊறி போய் லம்பையாகி அந்த மாரி ஆகி ஒரு மாதிரியான சேரு சகதி அந்த மாரி ஒரு இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு நாட் குட் ஃபவுண்டேஷன் ஃபார் பில்டிங். ஓகேயா, அது வந்து ஒரு சரியான ஃபவுண்டேஷன் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது எப்போ வேணாலும் சாயிற நிலைமையில் இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தானே பில்டிங் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து தப்பு, அவங்க பண்ண தப்பு. அதுக்கப்புறம் வந்து அதனால் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. முதல் சம்பவம் அங்கே நடந்தது வந்து டிசம்பர் 11, 1993. எப்போனா பிளாக் 1 வந்து திடீர்னு வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. அது அங்கே பிளாக் வந்து 48 பேர் வந்து கொலை பண்ணியிருக்கு. எப்படின்னா அந்த ரொந்தோவால வந்து 48 பேர் பலியாயிருக்காங்க. ஆமாம். எதனால அங்கே பிளாக் வந்து சரிஞ்சிச்சுன்னா ஹெவி ரெயின்ஃபால்னா எப்படின்னா மழை வந்து ரொம்ப வேகமாக பெஞ்சிருக்கு, மழை நிற்காமல் பெஞ்சிருக்கு. அப்புறம் வந்து சாயில் வந்து ஒரு நல்லா இல்லைங்க சாயில். அப்புறம் வந்து பைப் சிஸ்டம்லேருந்து வந்து தண்ணி எல்லாம் வெடிச்சு போயிருக்கு. அதை வச்சு தான் வந்து அங்கே பிளாக் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிந்த நிலை அது எப்படின்னா கிறிஸ்டன் செலுப்பாஸ் தடுங்கல்கள் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சோடனே பிளாக் 2 பிளாக் 3 வந்து கோசம் பண்ணிட்டாங்க. எப்படின்னா எல்லாத்தையும் வெளியாக்கிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த வந்து பேன் பண்ண சொன்ன மாதிரி அந்த இடத்த வந்து எப்படின்னா இது அழிக்க சொல்லிட்டாங்க. அங்கே எப்படின்னா அந்த இடம் வந்து இஸ்லாமாட் இல்லை, நீங்க அந்த இடத்த வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விசாரணைக்கு அப்புறம் கேஸ் வந்து மக்காமாக்கு போயிருக்கு. அங்க இருந்து அதோட புஞ்சாவும் தங்கும் ஜவாப்பும் பீஹால் தெளிவாட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா லெகாசி பங்காஜாரன் எங்கன்னு இருக்கு. ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளோட ஹைலைட் டவரில் நடந்திருக்கு என்னென்ன விஷயம். ஸோ இது மூலியமா இதில் என்னடா ஹாரர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம்ல. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு நிறைய வருஷம் கழிச்சு அது வந்து ஹாண்டடான பிளேஸ்ன்னு வந்து யார் லோக்கல்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. லோக்கல்ஸ் வந்து எதை வச்சு கிளைம் பண்ணுறாங்கன்னா, அந்த இடம் அந்த பகுதிக்கு பக்கம் வந்து போகிறப்பெல்லாம் யாரும் அழுகுற மாரியோ கத்துற மாரியோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த நிலச்சரிவு நடக்கிறப்ப எப்படி வந்து அவங்களாம் கத்திருப்பாங்க அந்த மாரி வந்து ரீக்ரியேட் ஆகுது அப்படின்னு வந்து லோக்கல்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த பிளாக் 1ல். ஓகேயா, அப்புறம் வந்து ஓகே சில பேர்கள் ஓகேயா அந்த பக்கம் போன பேரெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. அது வந்து நம்ம அக்கா சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனவங்க வந்து என்ன ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்கன்னா ஒரு பெண் இல்லைன்னா ஒரு குழந்தைங்க வந்து உருவமா தெரியுற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அங்கே பில்டிங்ல வந்து அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து போயிருக்காங்க அங்கே இடத்த வந்து இது பண்ண கோஸ்ட்பஸ்டர்ஸ் அவங்களாம் போயிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே போனப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே என்ன சொல்லுவாங்க, இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து ஒரு மோஸ்ட் எப்படி சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்தியா சைடில் உள்ளவங்களாம் எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து நம்ம இதெல்லாம் வந்து போய் ரிசர்ச் பண்ணுவாங்களா. அதேமாரி நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, இப்போ எங்கள் 3 பெரிய சொந்தம் எடுத்துக்கோங்களேன். நாங்கள் வந்து ஒரு பேரநாமல் இது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரியான கோஸ்ட்பஸ்டர்ஸ் இல்ல, எப்படின்னா இந்த மாதிரி ஹாண்டடான பிளேஸ் போய் இது பண்றது, இது பண்றது. ஸோ அந்த மாரி நாங்கள் 3 பேர் பண்ண போறோம்னா எங்களோட வந்து முதல் நோக்கம் என்ன சொல்லுவாங்க, மலேசியாவோட இந்த ஹாண்டட் பாரநாமல் இன்வெஸ்டிகேட்டரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்மளோட ஹைலைண்ட் டவர் தான். ஏன்னா ஹைலைண்ட் டவர் வந்து இப்போ நான் ChatGPT கிட்ட கேட்கும் போது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாரரான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து ChatGPT வந்து கிளைம் பண்ணுது. ஸோ அந்த ஒரு இதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன், பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டருக்கு வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு. பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டருக்கு வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு. ஸோ வந்து இந்த மாரிலாம் விஷயம் நடந்ததால் இது வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸாக கிளைம் பண்ணி இதை வந்து ஒரு ஹிஸ்டரிக்கலான ட்ராஜிக், இது வந்து ஒரு கர்ஸ், ஒரு சாபம் அந்த மாரி வந்து கிளைம் பண்ணிட்டாங்க, முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ChatGPT என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கதை வந்து உங்களுக்கு தமிழில் வேணுமா மொழி வேணுமா நான் அது கூட செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து ஸோ ஃபோனை கீழே வச்சுருவோம். இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் 3 பேரும் வந்து எப்படி பேசணும், எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சொல்லுங்கப்பா, உங்கள் தாட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நாங்கள் வந்து கூடிய விரைவில் செய்யலான்னு இருக்கிறோம். ஆனால் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து வீடியோ வரும், அது மட்டும் உறுதியாக சொல்றோம். நம்பிக்கை அதான் எல்லாம். ஓகேங்க, வாழ்த்துக்கள். சைனிங் ஆஃப். அடங்கடா டேய்.